அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்க எட்வின். நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான். நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறது. இரு குழுக்கள் ஒன்றாக இணைந்து சாமிய பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. சாமி வந்து ஒரு நேரத்த ஒதுக்கி குடுத்துருக்காரு. இந்த நேரத்துல வந்தீங்க அப்டின்னா, என்னோட சொர்க்கத்துல நீங்க நிரந்தரமா உறுப்பினராயிட முடியும். நீங்க சந்தோஷமா என்னோட உண்டு களித்து எப்படி வேணா உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். அதுக்கு நீ பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, நான் சொல்ற அந்த நேரத்துல நீ அங்க வந்து சேர்ந்துரணும். அப்டின்னு சொல்லி ஒரு நேரத்தை இறைவன் குறித்துக் கொடுக்கிறார். 2 குழுக்களாக பிரிகிறார்கள். சரிங்களா? அது என்ன பண்றாங்க அப்டின்னா, சாமிய பார்க்கறதுக்காக 2 குழுக்களாக பிரிஞ்சு, சாமிய பார்க்க ராவா பகலா அவர் சொன்ன தேதியில, அந்த சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அவங்க அங்க போய் ஆகணும். அப்டி போனா அந்த நேரத்துல இறைவன பார்த்து, அவர் கூட அவரோட சொர்க்க ராஜ்யத்துல இருந்துக்கலாம் அப்டின்றது தான் வந்து கடவுள் சொல்லிட்டு போன ஒண்ணு. எப்படியாவது அவர் கூட போயி நம்ம சொர்க்கத்துல இணைஞ்சிரணும். நரகம்ன்றதே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு, அவர் சொன்ன நேரத்துக்கு போய் சேர்ந்துரணும்னு எல்லாரும் அவசர அவசரமா கெளம்பி, ஏற்கனவே சொன்ன மாரி 2 குழுக்களாக பயணப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் பயணப்பட்டதுக்கு அப்புறமா வந்து இரவு ஆயிடுச்சு. இரவு ஆனதுக்கு அப்புறமா, அதுல ஒரு குழுவோட மெம்பர் எல்லாருமே, அதாவது அந்த குழுவுல உள்ள நபர்கள் எல்லாருமே விளக்கு ஏந்திக்கினாங்க கையில. இரவு நேரத்துலயும் அவங்க பயணப்பட்டாகணும் இல்லையா? அந்த டைமுக்கு போய் சேர்ந்துரணும்னா இரவு நேரம், பகல் நேரம்னு பார்த்தா வேலைக்கு ஆவாது. அதனால வந்து இரவு நேரங்கள்லயும் அவங்க தன்னோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ 2 குழுக்கள்லயுமே இரவு நேரத்துல வெளிச்சத்த வச்சுக்கின்னு, ஒரு குரூப் முன்னாடி போயிட்டுருக்கு. ஒரு குரூப் பின்னாடி வந்துட்டுருக்கு. என்னாச்சு அப்டின்னா, ஒரு குரூப் தங்களோட என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதாவது அந்த வெளிச்சம் வந்து நம்ம லைட் வெளிச்சத்துக்கு இவ்ளோ எண்ணெய் போதும் அப்டின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க அப்டின்னா, தங்களோட அந்த பயணத்தில் தேவைப்படுற எண்ணெய், பிளஸ் அதுக்கு மேலயும் வந்து அந்த விளக்கு எரியணும்னா, அதுக்கான அந்த எண்ணெயும் கூட சேர்த்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா, ஒருவேளை நமக்கு முன்ன பின்ன ஆகலாம். இல்ல யாருக்காவது அந்த இது இல்லாம போகலாம் எண்ணெய். அப்போ நம்ம குடுத்து உதவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸஸாவே எடுத்துட்டு வந்தாங்க. இதுல கொஞ்சம் தூரம் பயணப்பட்டதுக்கு அப்புறமா வந்து, அந்த முதல் குரூப் இருக்கு இல்லையா? அவங்க முன்னேறி போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து அந்த எண்ணெய வந்து மறந்துட்டு வந்திருந்தாங்க. அதாவது போதுன்ற அளவு தாண்டி அவங்க எதையும் எடுத்துட்டு வரல. அதனால அவங்களோட விளக்குகள் எல்லாமே அணைஞ்சிருச்சு. அவங்களால எங்கேயும் நகர முடியல. ஆனா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஒரு குரூப். அவங்க வந்து கொஞ்சம் முன் யோசனை உள்ளவங்க. அதனால அவங்களுக்கு வேணுன்ற எண்ணெய், அதுக்கு மேலயும் கொஞ்சம் எக்ஸஸா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, "எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடுங்க. எங்களோட விளக்குகள்லாம் அணைஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல. நாங்க வந்து குறிச்ச நேரத்துல கடவுள போய் பார்க்கணும். நீங்க வேற எங்கேயாவது போய் மார்க்கெட்லயோ, இல்ல வீடுகள்லயோ கேட்டு வாங்கிக்கின்னு சீக்கிரமா பின்னாடி வந்து சேர்ற வழிய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னேறி போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த இந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா? அதிகப்படியான அந்த எண்ணெய பயன்படுத்தி கடவுள்கிட்ட அவங்க போயிட்டாங்க. குறிச்ச நேரத்துல போயிட்டு கதவ தட்டுறாங்க. கதவ தட்டுன உடனே, "வாங்க. உங்களுக்காக தான் நான் காத்துக்கின்னு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிட்டு, அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு இடத்த ஒதுக்கி குடுத்து, "இனிமே என்னோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இன்னொரு குரூப் வந்து அந்த எண்ணெய வேற எங்கேயாவது கேட்டு வாங்கிக்கின்னு, நம்ம எப்படியோ போய் சேர்ந்துரணும்னு போனாங்க இல்லையா? அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்த்தா, அந்த இறைவன் சொன்ன அந்த இடத்துல உள்ள கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்றாங்க? தட்டுறாங்க. தட்டுன உடனே அங்க கடவுள் சொல்றாரு, "நான் குறிச்ச நேரத்துல வந்தவங்க என்னோட வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க தான் வந்து எனக்கு உகந்தவர்கள். என்னோட இருக்க தகுதியானவங்க." அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் வந்து இன்டைரக்ட்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா வந்து, நேரத்த சரியா பயன்படுத்திக்கிறவன் அப்படின்னா, அவனுக்கு மட்டும் தான் நான் வந்து தகுதிய குடுப்பேன், உரிமைய குடுப்பேன், சந்தோஷத்த குடுப்பேன், நிம்மதிய குடுப்பேன், பொண்ண குடுப்பேன், பொருள குடுப்பேன், எல்லாத்தையும் குடுப்பேன். ஏன் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த நேரத்தோட வேல்யூ தெரியுது அதனால. உனக்கு அந்த நேரத்தோட வேல்யூ தெரியல. அதனால தான் வந்து நீ சரியா என்ன பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய முடிக்கிறாரு. அன்பிற்குரியவர்களே, இதுதான் இன்னைக்கு உள்ள எதார்த்தம். நமக்கு வந்து நேரம் நெறைய கிடக்குது. நம்ம நேரத்த வீணாக்குறோம். ஆனா ஒரு ஒரு நிமிஷத்தையும் உங்களால திரும்ப கொண்டு வர முடியாது. இன்னைக்கு ஒரு சட்டை கிழிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னா, நாளைக்கு நான் இன்னொரு சட்டைய வாங்கிக்க முடியும். எனக்கு இன்னைக்கு சாப்பிட பிரியாணி இல்ல, நான் நாளைக்கு வாங்கிக்க முடியும். என்னால வந்து எங்க அப்பா, அம்மா கூட நேரத்த இன்னைக்கு ஒதுக்க முடியல அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு அங்க நாளைக்கு எங்க அப்பா, அம்மாவும் இருக்கணும், நானும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாளைக்கு அவங்க கிட்ட நான் நேரத்த ஒதுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம நேரத்த வகைப்படுத்தி, அத சரியான முறையில பயன்படுத்த கத்துக்கணும் அப்படின்னா,
வெற்றின்றது நம்மள நோக்கி தானாவே வரும். நீங்க எங்கேயும் ஓட தேவையில்ல, ஓடியார தேவையில்ல. காசுன்றத சம்பாரிக்கணும், பணம்ன்றத சம்பாரிக்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நேரத்த சரியா பயன்படுத்துங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பா உங்கள தேடி எல்லா செல்வமும், எல்லா வளமும் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ்.